தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தாம்பரம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சிட்லப்பாக்கம் எஸ். ராஜேந்திரன் கழக நிர்வாகிகளுடன் தாம்பரம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை வழங்கி வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. பழனி படப்பை பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அம்பத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. அலெக்சாண்டர் கழக நிர்வாகிகளுடன் ஒரகடம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். பொன்னேரி தொகுதி கழக வேட்பாளர் சிறுனியம் திரு பி. பலராமன் மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருத்தணி கழக வேட்பாளர் திரு பி. எம். நரசிம்மன் கழக நிர்வாகிகளுடன் ஆர்கேபேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திருச்சி மேற்கு தொகுதி கழக வேட்பாளரும் அரசு தலைமை கொறடாவுமான திரு ஆர். மனோகரன் கழக நிர்வாகிகளுடன் உறையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அரியலூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு தாமரை எஸ். ராஜேந்திரன் வைப்பம், கள்ளக்குடி, ஒட்டக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு மேற்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. வி. ராமலிங்கத்தை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நடிகர் திரு ஆர். சரத்குமார் சித்தோட்டில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதேபோல் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. ஏ. செங்கோட்டையனை ஆதரித்து நம்பியூர், கோபி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடிகர் திரு சரத்குமார் ஆதரவு திரட்டினார். கூட்டணி வைத்திருந்தார்கள். கூட்டணி வைக்கும்போது ஈழத்திலே இனப்படுகொலை நடந்தது. அதை வேடிக்கை பார்த்தவர்கள் அவர்கள். இன்று அதிலிருந்து வெளியே வந்து மீண்டும் சேர்ந்திருக்கிறார்கள். கூடா நட்பு கேடு முடியும் என்று சொன்னார்கள். இப்ப கூடா நட்பு கேடில் தான் முடியும். உங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவர் மட்டும்தான் அனைவருக்கும் தெரிகிறார். அது மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர். திருவண்ணாமலை தொகுதி கழக வேட்பாளர் பெருமாள் நகர் திரு கே. ராஜன் கழக நிர்வாகிகளுடன் திருவண்ணாமலையில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வந்தவாசி தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. மேகநாதன் தெள்ளார் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். போளூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு சி. எம். முருகன் கழக நிர்வாகிகளுடன் பெரணமல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. செல்வமணி துரிஞ்சாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கலசப்பாக்கம் தொகுதி கழக வேட்பாளர் திரு வி. பன்னீர்செல்வம் கழக நிர்வாகிகளுடன் ஜவ்வாதுமலை கிராமங்களில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். செய்யார் தொகுதி கழக வேட்பாளர் திரு தூசி கே. மோகனை ஆதரித்து அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் செய்யானூர், வட இலுப்பை உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏற்காடு தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கு. சித்ரா கழக நிர்வாகிகளுடன் நெய்யமலை கிராமத்தில் உள்ள அக்கரைப்பட்டி, ஆத்துமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழகத்தினருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கிய அப்பகுதி மக்கள் விலையில்லா நலத்திட்ட உதவிகள் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதால் தங்கள் வாக்கு இரட்டை இலை சின்னத்திற்கே என்று உறுதிபட கூறினர். மேலும் தங்கள் பகுதிக்கு திமுகவினர் வாக்கு கேட்டு வந்தால் விரட்டியடிக்கப் போவதாகவும் அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். பென்னாகரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு கே. பி. முனுசாமி மதோ அள்ளி, ஆச்சார அள்ளி, வெட்டியாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். திருவிடைமருதூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு ப. சேட்டுவை ஆதரித்து கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர். கே. பாரதி மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திருப்பனந்தாள் பேரூராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
வால்பாறை தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கஸ்தூரி வாசு ஆனைமலை பகுதியில் உள்ள பாறையூர், கம்மாளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கோவை வடக்கு தொகுதி கழக வேட்பாளர் திரு PRG அருண்குமார் கழக நிர்வாகிகளுடன் மணிக்காரன் பாளையம், காந்திமா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிணத்துக்கடவு கழக வேட்பாளர் திரு எட்டிமடை சண்முகம் கழக நிர்வாகிகளுடன் குறிச்சி, சுந்தராபுரம், போத்தனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிங்காநல்லூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு சிங்கை முத்து லட்சுமிபுரம், ஆண்டாள் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். பர்கூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு CV ராஜேந்திரன் மல்லப்பாடி, சிகரளப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊத்தங்கரை தொகுதி கழக வேட்பாளர் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜ் ஒட்டப்பட்டி, குன்னத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி தொகுதி கழக வேட்பாளர் திரு கோவிந்தராஜ் சோமாரப்பேட்டை, பாஞ்சாலியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். பரமக்குடி தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் முத்தையா கழக நிர்வாகிகளுடன் கமுதி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேதாரண்யம் தொகுதி கழக வேட்பாளரும் நாகை மாவட்ட செயலாளருமான திரு OS மணியன் கழக நிர்வாகிகளுடன் செட்டிக்குளம், நெய்விளக்கு, தாணிக்கோட்டகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். மயிலாடுதுறை தொகுதி கழக வேட்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் மூங்கில் தோட்டம், சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சீர்காழி தொகுதி கழக வேட்பாளர் திரு PV பாரதி பாகா சாலை, கொண்டத்தூர், மணிக்கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பூம்புகார் தொகுதி கழக வேட்பாளர் திரு S பவுன்ராஜ் ஆக்கூர், தருமக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். கீழ்வேலூர் தொகுதி கழக வேட்பாளர் செல்வி மீனா கழக நிர்வாகிகளுடன் கிராமத்து மேடு, பாலக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெருந்துறை தொகுதி கழக வேட்பாளரும் அமைச்சருமான திரு தோப்பு ND வெங்கடாச்சலம் ஊத்துக்குளி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். சாத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திரு SJ சுப்பிரமணியன் கழக நிர்வாகிகளுடன் விளாமரத்துப்பட்டி, வல்லம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினார். பத்மநாபபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு ராஜேந்திர பிரசாத் வேர்கிளம்பி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.